இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான 5 விதமான கொழுக்கட்டைகளை எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்து அசத்தலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பால்கோவா மோதகம் தாங்க. இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கனமான அடிப்பாத்திரத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. இல்லை பாலை ஊற்றி காய்ச்சி பால் பாதியாக சுண்டி வந்ததும் சர்க்கரை சேர்த்து நன்கு கிளறுங்க. இரண்டும் ஒன்றாக சேர்ந்து பால்கோவா பதம் வந்தவுடன் ஏலக்காய் தூள் குங்குமப்பூ சேர்த்து கிளறி இறக்கவும். ஆரியவுடன் கட்டிகள் இல்லாமல் நன்றாக பிசைந்து கொள்ளவும். பிறகு மோதக மோல்டில் நெய்யை தடவி பால்கோவா வைத்து மூடி வேக வைத்து எடுத்தால் பால்கோவா மோதகம் ரெடி. இது சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்க. அடுத்து நம்ம செய்ய போகிறது கஜர் மோதகம் தாங்க. இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்க. முதல்ல அடுப்பில் வாணலியை வைத்து நெய் விட்டு சூடானதும் முந்திரி பாதாம் பிஸ்தாவை சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. அதை ஆற வச்சுக்கோங்க. பிறகு மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேர்ச்சம்பழத்தின் கொட்டையை நீக்கிவிட்டு சதைப்பகுதியை மட்டும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேர்ச்சம்பழ விழுது அரைத்த பருப்பு கலவை இரண்டையும் ஒன்றாக கலந்து பிசைந்து கொள்ளுங்க. மோதக அச்சில் சிறிது நெய்யை தடவி பிசைந்து வைத்திருக்கும் கலவையும் அதில் வச்சு மூடி வேக வச்சு எடுத்தா ரிச்சான சூப்பரான கஜிர் மோதகம் ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. அடுத்து நம்ம செய்ய போகிறது ஓட்ஸ் பால் கொழுக்கட்டை தாங்க. இது சுவை அலாதியாக இருக்கும், செஞ்சு பாருங்க. ஓட்ஸ் பால் கொழுக்கட்டை செய்ய முதலில் ஓட்ஸை மிக்சியில் அரைத்து எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு அரைத்த ஓட்ஸ் மாவுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து பிசைந்து சிறு சிறு உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. பாலை ஒரு பாத்திரத்தை ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்தவுடன் உருட்டி வைத்துள்ள ஓட்ஸ் உருண்டைகளை சேர்த்து அதில் வேக விடுங்க. ஓட்ஸ் உருண்டைகள் நன்கு வெந்தவுடன் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தூள் குங்குமப்பூ சேர்த்து அதை கலக்குங்க. பாலில் நாட்டு சக்கரை கரைஞ்சவுடன் அடுப்புலேருந்து இறக்கி பாதாமை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஓட்ஸ் பால் கொழுக்கட்டை மீது போட்டு தூவி இறக்கி பாருங்க, சுவை சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரவை ஸ்வீட் கொழுக்கட்டை தாங்க. இதனோட டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், செஞ்சு பாருங்க. ரவை ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல ரவையை வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவையுடன் சர்க்கரை உப்பு சேர்த்து கிளறி வையுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணீரை சேர்த்து கொதிக்க விடுங்க. அதில் ரவையை சேர்த்து ஒரு மூடியால் மூடி போட்டு வேக விடவும். பிறகு வேகும் வரை அப்படியே மூடி வைக்கவும். சர்க்கரை கரைந்து ரவையுடன் சேர்ந்து ரவை 1/4 பங்கு நன்றாக வெந்திருக்க வேண்டும். இதனுடன் துருவிய தேங்காய் ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கிளறவும். ஆரியவுடன் கொழுக்கட்டைகளாக பிடித்து ஆவியில் 10 நிமிடங்கள் வேக வைத்து எடுத்தால் சுவையான சூப்பரான ரவை ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது பலாப்பழ மோதகம் ஆகும். இது பேரில் மட்டும் இல்லைங்க, சுவையும் சூப்பராகவே இருக்கும். வாங்க பார்க்கலாம். பலாப்பழ மோதகம் செய்ய முதலில் தண்ணீரை நன்கு கொதிக்க வைக்கவும். பிறகு இடியாப்ப மாவு அல்லது அரிசி மாவுடன் உப்பு நல்லெண்ணெய் சேர்த்து கலக்கவும். அதனுடன் வெந்நீரை சிறிது சிறிதாக சேர்த்து நன்றாக பிசையும். பிறகு வாணலில் நெய் விட்டு சூடாக்கி தேங்காய் துருவல் பலாப்பழ துருவல் வெல்லத்தூள் ஏலக்காய் தூள் சேர்த்து சுருள கிளறி இறக்கவும். ஆறியதும் சிறு உருண்டைகளாக பிடிக்கவும். பிறகு பிசைந்து வைத்துள்ள மாவை மோதக அச்சில் வைத்து அழுத்தவும். அதன் நடுவில் பலாப்பழ பூரணத்தை வைத்து மாவால் மூடவும். பிறகு மோதகங்களை இட்லி பாத்திரத்தில் வைத்து ஆவியில் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வேக வைத்து எடுத்தால் சுவையான சூப்பரான பலாப்பழ மோதகம் ரெடியாகும். இந்த சுவையான சூப்பரான 5 விதமான கொழுக்கட்டைகளை விநாயகர் சதுர்த்திக்கு செய்து அசத்துங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.